ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போலராய்டு இமேஜ் யூஸ் பண்ணி அழகான கியூட்டான ஹேண்ட்மேட் ஃபோட்டோ புக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போலராய்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபோட்டோஸும் அதோட அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் சார்ட் எடுத்து அதை வீடியோவில் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் போலராய்டை விட ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி அதை கரெக்டான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு டோட்டலாக 15 பீசஸ் தேவைப்படும். நீங்கள் இதை குறைச்சோ இல்லை கூட்டியோ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கார்னர்ஸை கொஞ்சம் சாஃப்டன் பண்ண போகிறோம். லைக் சர்க்கர் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த 15 ஷீட்ஸுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் யூஸ் பண்ண போகிற கம் அண்ட் ஸ்டிக்கர்ஸை எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம நார்மலாக பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்தது தான். ஒயிட் கலர் பென்னு, இதில் என்ன பென் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு விண்டேஜ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விண்டேஜ் பேப்பரை கீழே ஊற்றிட்டு மேலே இந்த போலராய்ட் பிக்சர் கட் பண்ணி ஊற்றிட்டு அங்கங்கே ஸ்டிக்கர்ஸ் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எங்கே வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நான் அந்த ஒயிட் பென்னை யூஸ் பண்ணி அங்கங்கே குட்டி குட்டி ஹார்ட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ஹார்ட்ஸ்க்கு பதிலாக என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த எல்லா ஷீட்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போலராய்டு ஓட்ட போகிறோம், அப்புறம் அங்கங்கே ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பென் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். டிசைன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஏதாவது எழுதக்கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி தான் நான் எல்லா ஷீட்லையுமே பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பயோவில் இருக்கிற இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அங்கே நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த ஆர்டரை எடுத்துப்போம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்ட் சப்ளைஸோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய விதவிதமான அழகழகான கியூட்டான கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
எல்லா ஷீட்லேயும் நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா ட்ரை பண்ண வச்சிருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதோட சென்டர்ல நாம கீ செயின் ஹோல்ஸ் போடணும். அதுக்கு நான் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி எல்லாத்துலயுமே சென்டரை மார்க் பண்ணி அதுல நான் கீ செயின் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நீங்க கீ செயினை அதுல மாட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம அழகான ஒரு போட்டோ புக்கு ரெடி பண்ணிட்டோம் ஹேண்ட்மேடாவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.